வைகாசி விசாகத்தை ஒட்டி முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு வைகாசி விசாக பெருவிழா தொடங்கியது. இன்று சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பால்குடம் எடுத்துகிட்டே இருக்கோம். குட்டி பிள்ளையிலேருந்து என் பையன் பால்குடம் எடுத்துகிட்டே இருக்கான். முருகனோட அருள் எங்களுக்கு எப்பயுமே கிடச்சிட்டே தான் இருக்குது. இந்த வட்டம் நல்லா இருக்குது, ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது. இல்லைன்னா அடைச்சு இருவாங்க, கூட்டம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா பாதியாக அடைச்சி இதாக நெருக்கடி இல்லாமல் நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கோம். எப்பயுமே வருஷம் பால்குடம் தவறாமல் வந்துடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் வம்சப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிர்வாகம் நல்லா இருக்குது. போன தடவை விட இத்தனை நிர்வாகம் நல்லா இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம். இத்தனை நல்லா நீட்டாக நல்லா வர்றாங்க. அறுபடை வீடுகளின் 2ஆம் வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாகம் களை கட்டியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. எல்லாம் பால் காவடி எல்லாம் எடுத்துட்டு நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சாமி பார்க்கறது ஒரு மினிமம் ஒரு 4 to 5 hours ஆயிருது. ஆனா நல்லா இருந்தது, சிறப்பு. எல்லாத்துக்கும் தரிசனம் அருமையா இருந்துச்சு. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை அரோகரா அரோகரா என்று முழக்கமிட்டு வழிபட்டனர். சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் நம்மளுக்காக அரவணைத்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீக்குவார். அதனால் கோவிலில் வடபழனியில் இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒசூர் வேல்முருகன் கோயிலில் வெள்ளி கவசத்தில் சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் அருள்பாலித்தார். பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் பலர் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் குடவரை கோயிலான சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.